அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 30/3/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று தெலுங்கு வருடப்பிறப்பு நாள், உகாதி பண்டிகை நாள். எமது நேயர்கள் அனைவருக்கும் தெலுங்கு வருடப்பிறப்பு மற்றும் உகாதி பண்டிகை வாழ்த்துக்கள். இப்பொழுது இன்று இந்த அற்புதமான நாளிலே உங்கள் அனைவருக்கும் திருப்பதி வெங்கடாஜல பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். வெங்கடாஜலபதி பெருமாளுடைய அருளால் வாழ்க்கையிலே எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் குபேர சம்பத்தும் கிடைக்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் பங்குனி மாதம் 16ஆம் நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்று மதியம் 2:50 வரை பிரதமை திதி உள்ளது. அதன் பின்னர் துதியை திதி உள்ளது. இன்று மாலை 6:37 வரை ரேவதி நட்சத்திரமும் அதன் பின்னர் அஸ்வினி நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று காலை 6:13 வரை மரண யோகமும் அதன் பின்னர் மாலை 6:37 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள். இன்று பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், மாலை 3:30 முதல் 4:30 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரையும், குளிகை நேரம் மாலை 3 மணி முதல் 4:30 வரையும், யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும் உள்ளது. நாளை சுப முகூர்த்த நாள், சுபகாரியங்கள் செய்வதற்கு நல்ல ஒரு அற்புதமான நாள். இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி என்பர்களை பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நாள். உங்களுடைய செய்கையை பார்த்து அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். நல்ல பெயர் கிடைக்கும். அதனால் சில பொறாமைகள் கூட வரும். அரசு அல்லது அரசாங்க ஊழியர்களுக்கு சிலருக்கு புது பொறுப்பெல்லாம் வரக்கூடிய நாள். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், ஆசிரியராக, பிரின்சிபலாக, ஹெச்ஓடியாக, டீனாக, லெக்சரராக, ப்ரொஃபஸராக இருப்பவர்களுக்கெல்லாம் நான் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சில பேருக்கு புது பொறுப்பு, ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். வேலை தேடுபவருக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் உண்டு. பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. பழைய வாகனத்தை விற்றுட்டு புது வாகனம் வாங்குறதோ அல்லது டைரெக்டாக புது வாகனம் வெஹிக்கிள் வாங்குறதுக்கான முயற்சியிலெல்லாம் முன்னேற்றம் உண்டு. கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட துறை, ஸ்டேஷனரி வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தத்தாத்ரேயர் வழிபாடு. தத்தாத்ரேயரை நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. ரிஷபராசி என்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். குறிப்பாக வரன், கல்யாணத்துக்கு வரன் பார்க்குறவங்களுக்கு சிலருக்கு நல்ல செய்திகள், தகவல் எல்லாம் வந்து சேரும். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்திருக்கும், இந்த வரன் எங்கே முடிய போகுது அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் நல்ல ஒரு செய்தி வந்து சேரும். திருமண மண்டபம், பார்ட்டிஹால், மினிஹால், கன்வென்ஷன் சென்டர் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். சுபகாரியங்களிலே சிலருக்கு சொந்த பந்தங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக வெளிநாடுகளிலே பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான நாள். வீட்டில் இருந்த பிரச்சனைகள் குறையும், மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கைக்கு பெண்களுக்கு வாய்ப்புள்ள நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. சக்கரத்தாழ்வாரை நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது ரொம்ப விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மிதுன ராசி என்பர்களே, முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். வாழ்க்கையில் எவ்வளவோ அடி வாங்கியாச்சு, நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்துட்டது. இருந்தாலுமே எப்போ தான் நமக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சில பேருக்கு இருக்கும். அதுக்கு ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு நடக்கும். கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஹோம் லோன் வாங்கியிருப்பீங்க, பர்சனல் லோன் வாங்கியிருப்பீங்க, இல்லை எஜுகேஷன் லோன் வாங்கியிருப்பீங்க. இந்த மாதிரி லோன்கள்லாம் வாங்கி இஎம்ஐ கட்ட முடியாமல் சில பேருக்கு பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் எதிர்பாராத விதமாக ஏதாவது ஒரு வழியில் ஆண்டவன் வந்து உங்களுக்கு ஒரு ரூபத்தில் வந்து உதவி கொடுப்பார். அது நண்பர்கள் வழியிலையோ, சொந்த பந்தம் வழியிலையோ, இல்லை வேறொரு வழியிலையோ உங்களுக்கு கிடைக்கும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி விவசாயிகளுக்கு
லாபம் கூடுதலாக கிடைக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாரை நீங்கள் தாளம்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிவிடுவது நல்ல விசேஷமானது. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கடகராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்பு இருந்தால் தான் பலன் கிடைக்கும். உழைப்பு இருந்தால் தான் யோகம் வரும், அதிர்ஷ்டம் வரும், ஆண்டவன் கூட கை கொடுப்பார். உழைப்பு இல்லாமல் எதுவுமே நடக்காது. வெறும் அதிர்ஷ்டத்தை நம்பி இருந்தால் எப்போவுமே ஜெயிக்க முடியாது, எப்போவுமே வெல்ல முடியாது. மாணவர்களுக்கு படிப்பிலே முன்னேற்றம் ஏற்படும். மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் படிக்கும் மாணவர்கள், MBA அந்த மாதிரி கோர்ஸ் படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் சில பேர் செலக்ட் ஆகிருப்பீங்க, இன்னும் ஆஃபர் லெட்டர் வந்திருக்காது. இப்போ அதுக்கான வாய்ப்பெல்லாம் வரக்கூடிய நாள். அஷ்டமத்து சனி உங்களை போட்டு படுத்தி எடுத்திருக்கும். 7.5 வருஷம் 7.5 சனியில் இருக்க தாக்கத்தை விட இந்த அஷ்டமத்து சனியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த 2.5 வருஷத்தில் தாக்கம் கூடுதலாக இருக்கும். இப்போ அதுலேருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். தசாபுத்தி நல்லா இருந்துன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நீங்கள் வெற்றியை சுவைப்பதற்கு நல்ல வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் சரவண பவ அப்படின்னு 16 முறை ஜபித்து பாராயணம் பண்ணி முருகனை வழிபடுங்க, ரொம்ப விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சிம்மராசி என்பர்களே, அப்படியே கம்முன்னு அமைதியாக இருக்க வேண்டிய நாள். எந்த விஷயத்துலையும் அமைதியாக இருக்கணும், இன்வால்வ் ஆகாதீங்க. யார் விஷயத்துலையும் மூக்கு நுழைக்காதீங்க. அட்வைஸ் பண்ணுற விஷயத்துக்கெல்லாம் போகவே போகாதீங்க. பேசாமல் இருக்கிறது நல்லது. சொந்த பந்தங்களோட சில மனஸ்தாபங்கள்லாம் வரும். அது மாதிரி வீட்டில் கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் வரும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைகள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கண்டிக்க வேண்டிய விஷயங்களை கண்டிங்க, அதுக்காக எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுக்காதீங்க. திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கும், லாபமும் கிடைக்கும். ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு. வீட்டில் சில திருத்தங்கள், சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க. அதுக்கான பிளான் எல்லாம் நீங்கள் போடுவீங்க. எக்ஸிக்யூஷனில் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஃபைனான்ஸ் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸிக்யூஷனுக்கு போகலாம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. காலபைரவருக்கு நீங்கள் அரளிப்பூவால் அர்ச்சனை பண்ணி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கன்னிராசி என்பர்களே, நிதானமாக இருக்க வேண்டிய நாள். அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். வண்டி வாகனங்களில் போகும்பொழுதெல்லாம் ஓவர் ஸ்பீடு வேண்டாம். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவை, கவனம் தேவை. கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைவர்ஷன் கூடாது. வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். அதிகாரிகளுடன் மோதல் போக்கு வேண்டாம். அதே மாதிரி விசா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் இழுபறி நிலைமை இருக்கும். ஆசிரியர்களாக இருப்பவர்கள், கல்வி நிறுவனங்களில் பணியாற்றவர்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, அதே மாதிரி லைப்ரரி இல்லை லைப்ரரியாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர் இடமாற்றங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்புள்ளது. மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. கண்ட இடங்கள்லாம் அன்ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க. கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கிற ஃபுட்டை வந்து சாப்பிட்றது உங்களுக்கு நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகர் விக்னங்களை தீர்ப்பவர், காரிய தடையை நீக்குபவர். பிள்ளையாருக்கு அருகம்புல் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. துலாம் ராசி என்பர்களே, தொட்டதெல்லாம் துலங்கும் நாள். நல்ல செய்தியெல்லாம் வந்து சேரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். FMCG ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். அதே மாதிரி ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு டீ கடையாக இருக்கலாம், இல்லை காஃபி ஷாப்பாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஃபுட் அவுட்லெட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய நாள். பயன்படுத்திக்கிங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, அது சம்மந்தப்பட்ட கம்பெனிகளில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வெளிநாட்டிலே ஐடி சம்மந்தப்பட்ட துறையில் இல்லை ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். அது சம்மந்தமான லோன் சம்மந்தமான ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம். உங்களுடைய சுயஜாதகத்திலே தசாபுத்தி நல்லா இருக்கான்னு பாருங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை திருமுறை பதிகம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. விருச்சிக ராசி என்பர்களே, ஏற்றமும் இறக்கமும் உள்ள நாள். சில விஷயங்கள் நல்லபடியாக அப்படியே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். சில விஷயங்கள் உங்களுக்கு இழுபறியாக இருக்கும்.
வியாபாரத்தில் வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஜவுளி கடை, டெக்ஸ்டைல், கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நகைக்கடை, அடகுக்கடை வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் உண்டு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்கிறவங்க, ஸ்டீல், இரும்பு வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாடரேட்டாக இருக்கும். பெரிய லெவலில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி, யோகா போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டில் தொழில் தொடங்கணும், வியாபாரம் செய்யணும் அப்படின்னு சில பேருக்கு திங்கிங் தாட்லாம் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸை பண்ணுங்கள். கரெக்டான இடத்துல லொக்கேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸை ஆரம்பிக்கிறது நல்லது. அதுக்கு முன்னாடி தசாபுத்தி நல்லா இருக்கா, கிரகங்கள் நல்லா இருக்கா, குரு நல்லா இருக்காரா, சுக்கிரன் நல்லா இருக்காரா, செவ்வாய் நல்லா இருக்காருங்கெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறது நல்லது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஷாப் வைத்திருப்பவர்கள், ஜிம் ட்ரெயினராக இருப்பவர்கள், அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸ் கோச்சாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. காமாட்சி அம்மனை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுங்க, நல்ல பலன் கிடைக்கும். அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. தனுசு ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். நல்ல செய்தியெல்லாம் வந்து சேரும். மகன் அல்லது மகளின் கல்யாணம், திருமணம், விவாகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிக்கு பலன் உண்டு. சிலருக்கு நல்ல வரன்கள் அமையும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம், கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை பாக்கியம் அமையலை, சில காரணங்களால் தள்ளி போகுது, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். அதற்கான நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் எல்லாம் வரக்கூடிய காலம், வரக்கூடிய நாள். வேலை தேடுவோருக்கும் நல்ல செய்திகள் உண்டு. பார்ட் டைம் ஜாப் வெளிநாட்டில் தேடுறவங்க, படிச்சுட்டே இருக்கோம், ஒரு பார்ட் டைம் ஜாப் வேணும், நம்மளுடைய ஓன் எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். அதற்கான நல்ல செய்தியெல்லாம் வரக்கூடிய நாளாக உள்ளது. மெரெயின் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், கெமிக்கல் துறையில் இருப்பவர்கள், ஆட்டோமொபைல் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கணவன் மனைவி இடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் குறையும். அதே மாதிரி பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். விவாகரத்து, டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து அனுகூலமாக இருக்கும். மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை நீங்கள் ஓம் நமச்சிவாய அப்படின்னு 21 முறை பாராயணம் பண்ணி வழிபடுவது ரொம்ப விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மகர ராசி என்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். வீட்டில் சில பொருளை வச்சுட்டு தேடி அலைவீங்க. அதே மாதிரி ஆஃபீஸ்லேயுமே இதே பிரச்சனை தான். கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது, குறைவாக இருக்கும். அரசு அல்லது அரசாங்க ஊழியர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் கட்சி தலைமையிலிருந்து சில உத்தரவுகள் வரும், திடீர் உத்தரவாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சலையோ, மன கசப்பையோ, மனக்கவலையோ கொடுக்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மன் கோயிலுக்கு போய் அம்மனை வழிபடுவது உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை குறைக்கும். வேலையில் இருப்பவர்கள் அல்லது வேலையில் இழப்பு, ஏற்கனவே வேலை போயிட்டுது அப்படின்னு வேறு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு சில நல்ல செய்திகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புள்ள நாள். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்கள், மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. சகோதர சகோதரிகளால் சில நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரர் நம்மை காப்பவர். சரபேஸ்வரை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல விசேஷமானது. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி என்பர்களே, நல்ல செய்திகள் வரக்கூடிய நாள். குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், மந்த நிலைமை மாறும். நகைக்கடை, அடகுக்கடை வச்சுருக்கவங்க, ஜவுளி கடை, டெக்ஸ்டைல், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், இரும்பு சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். தந்தையுடன் இருந்த பிரச்சனை குறையும். சகோதர வழியிலே நல்ல செய்திகள் உண்டு. கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விவசாயிகளுக்கு அனுகூலமான நாள். நல்ல தகவல்கள்லாம் வந்து சேரும். கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். வெளிநாட்டில் ஹோட்டல் நடத்துகிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கவங்க, பார் நடத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. ஃபுட் கேட்டரிங் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு கூட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். சிலருக்கு நல்ல விருதுகள்லாம், பாராட்டுகள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாள். ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மல்டிப்ளெக்ஸில் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு. லக்ஷ்மி நாராயணரை நீங்கள் ஸ்லோகம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மீனராசி என்பர்களே, மறதியால் சில பிரச்சனைகள்லாம் வரும், அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
தேவையில்லாத விஷயங்கள்லையும் தலையிடக்கூடாது. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கணும். நண்பர்கள் வழியால் சில நல்ல உதவியெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். லோன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு உள்ள நாள். கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அது மாதிரி ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பவர்கள், கோச்சிங் சென்டர் நடத்துபவர்கள், டியூஷன் சென்டர் நடத்துபவர்கள், தமிழிசை கலைஞர்கள், நாதஸ்வர தவில் வித்வான்கள், இசைக்கலைஞர்களாக இருப்பவர்கள், கர்நாடக இசைக்கலைஞர்கள், பக்கவாத்திய கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. வேலை இழந்தோருக்கு மீண்டும் வேலை கிடைப்பதில் சில பிரச்சனைகள் இருக்கும். அதை வந்து சமாளித்து சில நல்ல நியூஸ்லாம் அது சம்மந்தமாக உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு உள்ளது. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. குரு தட்சிணாமூர்த்தியை நீங்கள் 2 நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நல்ல செய்திகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக அமைய புதுக்கோட்டை மாவட்டம் மலையக்கோவில் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.